ஹாய் ஹலோ அனைவருக்கு ஒரு இனிய வணக்கம். இது உங்கள் படிச்சு தமிழ் விக்னேஷ். ஓகே, இது வந்துட்டு லேண்ட்ஸ் இப்படி எடுத்தாலுமே இது ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்க ஒரு படத்துக்கு. அந்த படம் பேர் என்னென்னா மர்மர்னு. அது ரொம்ப ரொம்ப பேய் படம். பொதுவாக வந்து நான் வந்து கோஸ்ட் மூவி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது ரொம்ப நான் பயப்படுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் வீட்டில் தனியாக கூட நான் இருக்க மாட்டேன் பொதுவாகவே. செகண்டரி. பட் அந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ரொம்ப பயமாக அப்படி இப்படின்றாங்க. பட் ட்ரூ ரிவ்யூ உண்மையை நான் சொல்ல போகிறேன். ட்ரூ ரிவ்யூ அவங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த படம் உண்மையுமே அப்படி இருக்கான்றது. அதுவும் பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு தேட்டரில் மட்டும் தான் வந்து பாலாஜி தேட்டர். அந்த தேட்டருக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் அந்த தேட்டர் போயிருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இப்போ அந்த தேட்டர் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஏன் ரீசன் என்ன சொல்லிடுறேன். அது ஏன்னா இப்போ வரைக்கும் சீட்டு மாற்றாம வச்சுக்கிறாங்க. சின்னதாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா ஸ்க்ரீன் மட்டும் பெரிய ஸ்க்ரீன். ஆனால் சீட்லாம் மாற்றாமல் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த தேட்ரு ரொம்ப 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 பல மெமரிஸ்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நான் அங்கெல்லாம் குழந்தையா இருந்து நான் வந்து அந்த தேட்டருக்கு நான் வந்து போயிருக்கேன். நின்று இருக்கிறேன். டிக்கெட் எங்கள் அம்மா எடுப்பாங்க, இல்லை எங்கள் அப்பா எடுப்பாங்க, இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கலாம் மெமரிஸ். பாண்டிச்சேரியில் பாலாஜி தேட்டர் மட்டும் வந்துட்டு அதை ரினோவேட் பண்ணி நிறைய விஷயம் ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கேன். நான் அடித்து சொல்லுவேன் நம்பர் 1 தேட்டராக மாட்டோம் பாலாஜி தேட்டர். பட் ஆனால் அது இது வரைக்கும் ஏன் கை வைக்கலன்னு தெரியல. க்ளீன் அதாவது ரினோவேஷனாக அதான் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் சரி ஓகே பரவாயில்ல. இது பேசி 1.5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது ஷார்ட்ஸாக தான் வரும். பட் எவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியும் பார்க்குறேன். 9:30 தான் படம். பட் அப்படியே வெளியே போயிட்டு ஏதாவது தோசைமாக சாப்பிட்லான்னு ஒரு பிளான். ஸோ அதனால தான் எல்லாம் கத்துறானுங்க. ஓகே, மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 வீட்டுக்கு வந்தாச்சு. படம் பார்க்குறேன் இல்லையா, அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அது ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ட்ரூ ஸ்டோரி தான் ஸ்டார்டிங்காக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ரியல் ஃபுட்டேஜா ஒரிஜினல் ஃபுட்டேஜா இல்லை வந்து இவங்க எடுத்துருந்தா அது செகண்டரி. பட் படம் வந்துட்டு இவங்க ஹைப்பு கொடுத்தாங்க இல்லையா, ரொம்ப பயமாக இருக்குது அந்த மாதிரி ஹைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ஹைப்பு கொடுத்துருக்கு தேவை. ஆனால் மற்ற படம்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இது வரைக்கும் வந்த படத்தெல்லாம் தமிழ் படங்கள் அந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, திக்கு திக்கு திக்குன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் சில இடத்துல பயம் இருந்தது. அந்த டைமில் வந்துட்டு நான் போன தேட்டர் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஏரியா மாதிரி இருந்ததில்ல, அவங்களுக்கு சேர்த்து அவங்க கற்றுறதால அவங்களுக்கு பயம் ரொம்ப தெரியல. ஸோ ரியல் ஸ்டோரி. பட் கடைசி ½ அன் ஹவர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஏன்னா அப்புறம் வந்துட்டு படம் ரொம்ப நல்லா சூப்பராக போகுது. படம் பேர் மர்மர் வந்துட்டு ஒரு குட் மூவி தான், நல்லாவே எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு கொஞ்சம் போர் அடிக்கிறதுனா ஒரே சீனியே ஒரு யூடியூபர் சிம்பிளி சரத்து இல்லைனா வந்துட்டு கிரே உல்ஃப்லாம் சேனல் இருக்குல்ல, அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க படம். ஓகேவா? அதை ஒரு படமாக போட்டுக்கிறாங்க 2 ஹவர்ஸுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். நாளைக்கு சாப்பிட்டு ஒரு வீடியோ சத்தியமோ மர்மர் மங்க.